இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற பகுதியில அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடு 30க்கு 40 அப்படிங்கிற அளவுல 2 1/4 சென்ட் அளவுள்ள இந்த வீடு வடக்கு வாசல், டபுள் பெட்ரூம், ஒரு ஹாலு, கிச்சன் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மெயின் டோரு ஓப்பன் பண்ணி உள்ள போனோம்னா, 6000 லிட்டர் அளவுள்ள ஒரு தண்ணி தொட்டி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டுக்கு செப்பரேட்டா ஒரு போர்வெல் இருக்குதுங்க. அவுட் சைடு பாத்ரூம் ஒண்ணு அமைஞ்சு இருக்குங்க. நம்ம வெளியில போயிட்டு எங்கேயாவது வந்தோம்னா, குளிச்சுக்கிற மாரி, யூஸ் பண்ணிக்கிற மாரி ஒரு பாத்ரூம் வெளியில குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஸ்டேர்கேஸ் கீழயே ஒரு வாஷிங் மிஷின் அமைக்கிற மாரி ஒரு ஏரியா குடுத்துருக்காங்க. மெயின் டோர்ன்னு பார்த்தீங்கன்னா, தேக்கு மரத்துல ஆன மெயின் நிலவு அமைச்சு குடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு உள்ள போனோம்னா 10க்கு 16 அப்படிங்கிற அளவுல ஒரு ஹால் அமைஞ்சிருக்குதுங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 அப்படிங்கிற சைஸ்ல அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவுல அட்டாச்டு பாத்ரூமு குடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவுல அட்டாச்டு பாத்ரூம் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஓனர் சொல்லும் விலைன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 43 லட்ச ரூபா தான் சொல்றாங்க. இந்த விலையில இருந்து கம்மியாகறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த வீட்டுக்கு அருகில பார்த்தீங்கன்னா, பஸ் வசதி இருக்குதுங்க. இந்த வீட்டுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பங்க், ஹாஸ்பிட்டல், காலேஜ், ஸ்கூல் எல்லாமே நிறைந்த பகுதியில தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடு வந்து பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அந்த வீடியோ